எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபைல் பர்மிஷன். லினக்ஸ்ல வந்து ஃபைல்ஸ பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதுல ஒரு ஃபைலுக்கான பர்மிஷன் எப்படி குடுக்குறாங்க? அது என்னெல்லாம் இருக்கு? எப்படிப்பட்ட பெர்மிஷன்ஸ்லாம் இருக்கு? அப்படின்றது தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இப்போ வந்து நீங்க டெர்மினல்ல எல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு -எல் அப்படின்ற கமாண்ட் குடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வியூ ஆகும். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, டோட்டலா 4 அப்படின்னு காமிக்குது. சரிங்களா? ஸோ டோட்டல் 4 அப்படின்னு காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் கீழ வந்து நெறைய தகவல்கள் காமிச்சிருக்கு. இந்த தகவல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ப பார்க்க போறோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, இத எடுத்துப்போம். நம்ம இத பத்தி புரிதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, மத்ததுக்கான புரிதல்லாம் எளிமையா இருக்கும். இப்ப முதல் எழுத்து இதுல டின்னு இருக்கு. இங்க கேப்பிட்டல்ல இருக்காது, ஸ்மால்ல தான் இருக்கும். நான் சும்மா டைப் பண்ணும்போது கேப்பிட்டல்ல டைப் பண்ணிட்டேன். டி அப்படின்னா டைரக்டரி. டைரக்டரி அப்படின்னா என்னன்னா, ஃபோல்டர். சரிங்களா? அடுத்து இந்த RWX அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த முதல் 3 RWX வந்து ஃபைலினுடைய ஓனர். அந்த அடுத்து 3 எழுத்து இருக்கு இல்லைங்களா? அந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓனர், அந்த யூசர் இருக்கா இல்லைங்களா? அவருக்கான குரூப். சரிங்களா? அதுக்கு அடுத்து எவ்ரிஒன். அதாவது முதல் எழுத்து வந்து ஃபைலா, ஃபோல்டரான்னு சொல்லும். அதுக்கு அடுத்த பர்மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபைலினுடைய யூசருக்கானது. அதாவது அத உருவாக்குன ஓனருக்கானது. அந்த ஓனர்னுடைய குரூப்க்கானது. அப்புறம் எவ்ரிஒன் மற்றவர்களுக்கான பெர்மிஷன்ஸ். இதுல ஆர்டபிள்யூஎக்ஸ் அப்படின்னு இருக்கே அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆர்னா ரீட், டபிள்யூ அப்படின்னா ரைட், எக்ஸ் அப்படின்னா எக்ஸிக்யூட். இப்ப ஃபைல் பெர்மிஷன்ல ஆர் என்ன பண்ணும் அப்படின்னா, ரீட் த கண்டென்ட் ஆஃப் த ஃபைல். அங்க ஆர்ன்னு இருந்துச்சு, இந்த மாதிரி ஆர்ன்னு இருந்துச்சுன்னா, அந்த ஃபைல்ல இருக்கக்கூடிய தகவல்களை படிக்க முடியும். டபிள்யூ அப்படின்னு இருந்தா, மாடிஃபை ஆர் ரிமூவ் கண்டென்ட் ஆஃப் த ஃபைல். அந்த ஃபைல்ல இருக்கக்கூடிய தகவல்களை மாடிஃபையோ இல்ல ரிமூவோ பண்ண முடியும். அடுத்து எக்ஸ் இருக்கு இல்லைங்களா? எக்ஸிக்யூட். அந்த ஃபைல வந்து புரோகிராமா ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைலுக்கான பர்மிஷன். அதே மாதிரி டைரக்டரிக்கான பர்மிஷன், ஃபோல்டருக்கான பர்மிஷன்ல இந்த RWX என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ R அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸ வந்து பார்க்க முடியும். அதாவது ரீட் ஒன்லி மோட் படிக்க முடியும். சரிங்களா? அதுக்கு அடுத்து W அப்படின்னா, அந்த ஃபோல்டருக்குள்ள ஃபைல்ஸ ஆட் பண்ணலாம், இல்ல டெலீட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் அப்படின்னா, இப்ப எல்எஸ் அண்ட் சிடி கமாண்ட் இந்த மாரி கமாண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த இடத்துல பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு ஃபைலுக்கான பர்மிஷன மாத்தணும் அப்படின்னா, அதுக்கான கமாண்ட் வந்து chmod. இதுல நம்ம இதுக்கு கீழ உள்ள ஸ்விட்சஸ் பயன்படுத்த போறோம். இந்த ஈக்குவல் டூ அப்படின்னா செட் பர்மிஷன். ஓகேங்களா? ஸோ இத அடுத்து நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இத பத்தி தெரியணும். இந்த பிளஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அப்படின்னா என்னன்னா, பர்மிஷன ஆட் பண்றது. ஓகேங்களா? அதுதான் அவங்களுக்கான பர்மிஷன குடுக்குறது. மைனஸ் அப்படின்னா பர்மிஷன ரிமூவ் பண்றது. சரிங்களா? யூனா யூசருக்கான பெர்மிஷன், அதாவது ஓனர், ஜினா குரூப், ஓனா அதர் யூசர், ஏனா ஆல் யூசர், ஆர்னா இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். சரி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, chmod அப்படின்ற கமாண்ட பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃபைலினுடைய பெர்மிஷன மாத்தி பார்க்க போறோம். முதல்ல ஃபைல வியூ பண்றதுக்கு நாம -l அப்படின்னு குடுக்குறோம். இங்க ஃபைல் வியூ ஆகுது. இங்க கிளாஸ் A அப்படின்ற ஃபைலுக்கான பெர்மிஷன பாருங்க. மைனஸ், அதாவது இது வந்து ஒரு ஃபைல். அதனால மைனஸ்ன்னு காமிக்குது. அந்த யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் இருக்கு. எக்ஸிக்யூட் ஆக்சஸ் இல்லை. அதுக்கப்புறம் குரூப்புக்கு வந்து ரீட் ஆக்சஸும், எவ்ரிஒனுக்கு ரீட் ஆக்சஸும் இருக்கு. இப்ப நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, chmod ஒரு ஸ்பேஸ் கொடுத்து u பிளஸ் எக்ஸ், அதாவது யூனா யூசர் பிளஸ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸிக்யூட் பர்மிஷன் குடுக்குறோம். எதுக்கு குடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஃபைலுக்கு குடுக்குறோம். அந்த ஃபைல் நேம குடுத்திருக்கோம். குடுத்ததும் இங்க எரர் எதுவும் வராதனால அந்த கமாண்ட் வந்து வெற்றிகரமாக ரன் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மறுபடியும் -l குடுத்து பார்க்கிறோம். இப்ப இந்த கிளாஸ் A அப்படின்ற ஃபைல்ல வந்து பாருங்க, இந்த எக்ஸ் அப்படின்ற எக்ஸிக்யூட் வந்து ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? சரி.
இப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓ ஓனா அதர் யூசருக்கான பெர்மிஷனை ஆட் பண்ணி பார்க்க போறோம். இப்ப மறுபடியும் ls மைனஸ் எல் அப்படின்னு கொடுத்துட்டோம். இங்க ஃபைல் ஒன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபைலுக்கு தான் நம்ம மாத்த போறோம். சரிங்களா? இப்ப இதுல அதர் யூசர்ஸ்க்கு என்ன இருக்கு அப்படின்னா எதுவுமே இல்ல. ரீட் பர்மிஷனும் இல்ல, ரைட் பர்மிஷனும் இல்ல, எக்ஸிக்யூட் பர்மிஷனும் இல்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா chmod ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஓ ஸ்மால் லெட்டர் தான் கொடுக்கணும், கேபிட்டல் லெட்டர் கொடுக்க கூடாது. ஈக்குவல் டு wx கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஃபைல் ஒன் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கமாண்ட் போட்டு பார்த்தா நமக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ ஃபைல் ஒன்ல ரைட் பர்மிஷனும் எக்ஸிக்யூட் பர்மிஷனும் ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? அதர் யூசர்ஸ்க்கு ஓனா அதர் யூசர். சரிங்களா? சரி, இப்ப அதுக்கு அடுத்துதான் நம்ம என்ன பண்றோம்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட் அப்படின்ற மாதிரி எல்லா யூசருக்கும் கொடுத்து பார்க்குறோம். அதுக்காக என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வியூ பண்றோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் 2 வந்து இங்க எடுத்துக்காட்டா எடுத்துக்கிறோம். chmod ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஏ ஆல் யூசர். சரிங்களா? அவங்களுக்கு ரீட் ரைட் எக்ஸிக்யூட் 3 பர்மிஷனையும் கொடுக்குறோம். இப்ப இங்க பாருங்க rwxன்னு எல்லாருக்குமே வந்துருச்சு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு பர்மிஷனை எப்படி கொடுக்கணும், எப்படி மாத்தணும்னு சொல்லிட்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூ ஓ ஏ இந்த மாதிரி எல்லாம் வச்சு கொடுத்தோம். rwx அப்படின்ற ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி கொடுத்தோம். இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி எண்களை வச்சும் பர்மிஷன்ஸை கொடுக்க முடியும். இப்ப 0 அப்படின்னா எந்த பர்மிஷனும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப 1 அப்படின்னா எக்ஸிக்யூட், 2 அப்படின்னா ரைட், 3 அப்படின்னா அதாவது ரீடும் எக்ஸிக்யூட்டும் சேர்ந்தா 3, 4ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரைட். சரிங்களா? சரி, இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து ரைட் பர்மிஷனும் எக்ஸிக்யூட் பர்மிஷனும் தரணும் அப்படின்னா இதை நம்ம கூட்டிக்கணும். இப்ப ரைட்டுக்கு இது, எக்ஸிக்யூட்டிவ் இது 5ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரைட்டும் எக்ஸிக்யூட்டும் அது வந்து எடுத்துக்கும். இல்ல நம்ம ரீட் ரைட் எக்ஸிக்யூட் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸிக்யூட்டுக்கு 1, ரைட்டுக்கு 2, அது அதே அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரீடுக்கு வந்து 4. இப்ப 4ம் 2 1 மொத்தம் சேர்த்தா எவ்வளவு ஆகுது, 7ன்னு ஆகுது. அப்ப 7ன்னு பொதுவா கொடுத்தா என்ன ஆகும்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட் எல்லாமே வந்துரும். சரிங்களா? இங்க அதுக்கான எடுத்துக்காட்டும் பார்க்கலாம். chmod ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஃபைல் 3 அதுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் 3ல வந்து என்ன இருக்கு, ரீட் ரைட் இருக்கு, ரீட் இருக்கு. அதே இங்க வந்து பாருங்க ரீட் ரைட் எக்ஸிக்யூட் எல்லாமே வந்துருச்சு. சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா chmod. ஓகேங்களா? அதாவது ஒரு ஃபைலினுடைய பெர்மிஷன்ஸை சேஞ்ச் பண்றது. இப்ப chowin அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஓனர் வந்து சேஞ்ச் பண்றது. ஓகேங்களா? ஓனர்னா யாருன்னா இது வந்து குரூப் யூசரு, இது வந்து பாத்தீங்கன்னா குரூப். சரிங்களா? அந்த யூசர் இருக்கா இல்லைங்களா, ஓனர், இந்த ஓனரை வந்து மாத்துறதுக்கான கமாண்ட் தான் chowin. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல 2 யூசரை கிரியேட் பண்ணிடணும். ஓகேங்களா? யூசர் 1 யூசர் 2. சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் யூசர் வந்து ரூட்டா கூட இருக்கலாம், அப்படியே கூட இருக்கட்டும். ரெண்டாவதா நீங்க இன்னொரு யூசர் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பெயர்ல அந்த பெயருக்கு வந்து நான் எக்ஸ்ன்னு கொடுத்துறேன். உங்களுடைய பெயர்ல ஒரு யூசர் கிரியேட் பண்றீங்க. இப்ப இங்க இருக்கிற மாதிரி ரூட் அப்படின்ற பெர்மிஷன் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, ஓனர் வந்து ரூட்ன்றதுக்கு பதில் எக்ஸா மாத்த போறீங்க. அந்த எக்ஸா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா chowin அப்படின்னு கமெண்ட் டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு ஓனர் நேம். புரியுதுங்களா? இங்க யாரு அந்த யூசரோ அந்த யூசர் நேம் கொடுக்கணும், யாருக்கு மாத்த போறோமோ. சரிங்களா? அதுக்கப்புறம் எந்த ஃபைல மாத்த போறோமோ அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஓனர்ஷிப் மாறும். இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரிதான் குரூப்பும். ஓகேங்களா? ஒரு குரூப்ல இருந்து இன்னொரு குரூப் மாத்தணும்னா chgrp ஒரு ஸ்பேஸ் கொடுத்து குரூப் நேம் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்தோம் அப்படின்னா குரூப்புக்கு மாறிடும். அதாவது இங்க யாருக்கு மாத்த போறோமோ, இப்ப ரூட்ல இருந்து எக்ஸுக்கு மாத்த போறோம்னா எக்ஸனுடைய பெயரை இங்க கொடுக்கணும். அதே மாதிரிதான் குரூப்புக்கும். எந்த குரூப் வந்து நம்ம புதுசா கிரியேட் பண்ணிருக்கோமோ அந்த குரூப்கான நேமை இங்க வந்து நாம கொடுக்கணும். சரிங்களா? சோ இந்த பதிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்மிஷன்னா என்ன, அந்த பர்மிஷனை எப்படி பாக்குறது, அந்த பர்மிஷனை எப்படி வந்து மாத்துறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எண்கள் நம்பர்ஸை வச்சு எப்படி அந்த பர்மிஷன் மாத்துறது அப்படின்னு பார்த்தோம்.
அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலினுடைய ஓனரை எப்படி மாத்துறது, குரூப் எப்படி மாத்துறதுன்றது இங்க நம்ம சொல்லியிருக்கோம். இதை தவறாம நீங்க என்ன பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க. இதோடு விட்டுறாம இதை பத்தி இன்னும் நல்லா ஆழமா புரிதல் வேணும் அப்படின்னா நீங்களா தேடுங்க, நீங்களா படிங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் புரியும். முக்கியமா இது மட்டும் இல்ல, எந்த பயிற்சி நீங்க பண்ணாலும் உங்களுக்கு அதுல பிராக்டிக்கல் பயிற்சி ரொம்ப முக்கியம். பயிற்சி பண்ணி பாருங்க. அடுத்த பதிவுல இன்னொரு புது விஷயத்தோட சந்திப்போம். நன்றி.